அட்லி அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ண போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த நியூஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்கு. ப்ரொடியூசர் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். குட் பை டக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. இந்த சாங்கோட ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. விஷ்ணு எடவான் தான் லிரிக்ஸ். ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். புலி படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க. சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். 120 கோடி கிட்ட இதோட ரைட்ஸ் போயிருக்கு. அண்ட் குலி மூவிக்கான ஷூட்டிங் எப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அதை ஒரு வீடியோ விட்டு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. குட் பை டக்லி படத்தோட ஆடியோ லான்ச் பத்தி கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் இதுக்கு இருக்குமான்னு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித்தை இன்வைட் பண்ணாம ஆடியோ லான்ச் வைக்கிறாங்களான்னு. விடாமுயற்சி மூவிக்கான வசூல் அண்ட் இரும்புக்கே மாயாவி மூவில அமீர் கான் நடிக்கிறது கன்ஃபார்மான கேக்குறீங்க. அது கன்ஃபார்ம் இல்லை, இப்போதைக்கு டாக்ஸா தான் போய்கிட்டு இருக்கு. விடாமுயற்சி மூவிக்கான ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். கைதி 2 அண்ட் ரோலக்ஸ்னு 2 மூவிக்கும் கேவிஎன் தான் ப்ரொடியூசரான கேட்டிருக்காரு. கைதி 2க்கு ட்ரீம் வாரியரும் கேவிஎனும் சேர்ந்து ரோலக்ஸ் மூவிக்கு கேவிஎன் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 3 மூவிஸ்க்கான ஓடிடி அப்டேட் வந்தா நான் சொல்றேன். மகாராஜா மூவிக்கான வசூல் 200 கோடியான கேட்டிருக்காரு. 198 கோடி சைனா வசூல சேர்த்து. குட் பை டக்லி மூவில பிரியா வாரியர் இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அட்லி அல்லு அர்ஜுன் படம் தெலுங்கு படமா வருமா இல்ல தமிழ் தெலுங்கு பைலிங்கல் படமா வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்டா தெலுங்கு படமா தான் வரும். ஒரு சில சீன்ஸ் மட்டும் தமிழ்ல ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. குட் பை டக்லி மூவிக்கு அப்புறம் அஜித் ஆதி காம்போ வருமானு கேட்டிருக்காரு. குட் பை டக்லி படம் ஹிட் ஆச்சுன்னா இந்த காம்போ திரும்ப வரும். மர்மர் மூவிஸ் கேமா என்னோட ஒப்பீனியனை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இந்த படம் பத்தி சொல்லிருக்கேன். நான் இந்த படம் இன்னும் பார்க்கல. ஆனா ஏன் ஸ்கேம்னு சொல்லப்படுதுன்னா நிறைய பேர் காசு வாங்கிட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னதா சொல்லப்படுது. அதான் அப்படி சொல்றாங்க. ஆனா நான் இன்னும் படம் பார்க்கல. அதனால படம் எப்படி இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியல. நான் சொல்றத கரெக்டா கவனிச்சாலே இந்த டவுட் எல்லாம் வராது. கைதி 2 அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும்னு நான் நிறைய முறை சொல்லிட்டேன். கைதி 2 டிசம்பர்ல வருமானு கேட்டிருக்கீங்க. அண்ட் கோலி படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வர டாக் போகுது. எல்சியூ ஷார்ட் பிலிம் பத்தி, எல்சியூல வரக்கூடிய லைனப் பத்தியும் லோகேஷோட லைனப்புக்கு நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன். இதுல ஏதாச்சும் ஒரு வீடியோல தெளிவா சொல்லிருப்பேன். டிமாண்டி கலனி 3 அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த மூவிக்கான ஒர்க்கு சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஸ்டார்ட் ஆகும் போது சொல்றேன். இதுக்கான பதில் எனக்கு தெரியல. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கையல். இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.